அலாரம் டான்னு ஒரு 4 மணிய அடிச்சதும், இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலான்னு படுத்தாச்சு. அப்புறம் பார்த்தா 4:30 மணி ஆயிடுச்சு. எழுந்து கடகடன்னு அப்பாவ அரிசி கழுவிட்டு இருக்கிறாரு. நான் பருப்ப கழுவி வச்சுட்டேன். அப்படியே வந்து உருளைக்கிழங்கையும் வேக போட்டாச்சு. உருளைக்கிழங்கு வறுக்கலாம், வறுத்துட்டு கீரை கடைஞ்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கீரைக்கான வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் நான் கட் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து முட்டையும் அவிச்சுட்டேன். முட்டை 3ஏ 3 தான் இருந்துச்சு. இருந்தாலும் குழந்தைங்களுக்கு மட்டும் குடுத்துறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவிச்சாச்சு. கீரைய ஒரு பக்கம் அலசி வச்சுட்டு, சோறு ஒரு பக்கம் கொதிச்சிட்ருக்குது. அப்படியே வந்து பருப்ப போட்டாச்சு. பருப்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் கொஞ்சம் பாதி வெந்ததும் கீரைய சேர்த்தாச்சு. கீரை சேர்த்து வெந்ததும் அத கடைஞ்சு ஒரு பக்கம் வச்சுட்டு, அப்படியே டீ போட ஆரம்பிச்சுட்டாரு அப்பா. அது ஏன்னா டீ குடிக்கணும் போல இருந்துச்சு. உருளைக்கிழங்குக்கும் மசாலா ரெடி பண்ணி வச்சுட்டேன். இத வந்து லஞ்ச் கட்டிட்டேன். அப்புறமா போயிட்டு ஈரல் வாங்கிட்டு வந்து தொக்கு பண்ணேன். ஈவினிங் வந்தா வர்ஷாக்குட்டி சாப்பிடும். பூஜா, நானு, ஜெய் மட்டும் மதியத்துக்கு சாப்பிட்டுட்டோம். வர்ஷாக்குட்டிக்கு வச்சுட்டு, அதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சத்து மாவும் பாக்கெட் போட கிளம்பியாச்சு. வாழ்க வளத்துடன்!